வணக்கம் சகோ, இது உங்கள் வேல்டென். இந்த வீடியோவில் நம்ம தமிழ் சினிமா ஹீரோஸுடைய 50வது படம் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எம்ஜிஆர் நடிச்சிருக்க 50வது படம் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நம்ம எம்ஜிஆர் நடிப்பில் ரிலீஸ் ஆன 50வது படம் தாய் சொல்லை தட்டாதே. அடுத்து நம்ம சிவாஜி கணேசன் நடித்த 50வது படம் சபாஸ் மீனா. அடுத்து உலகநாயகன் கமலஹாசன் நடிப்பில் ரிலீஸ் ஆன 50வது படம் 3 முடிச்சு. இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்த படத்தில் ஹீரோ கமலோடைய ஃப்ரெண்டாக வருவார், அதே நேரத்தில் வில்லனாகவும் இருப்பார். நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய 50வது படம் நான் வாழ வைப்பேன். இந்த படத்தில் ஹீரோவா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான் ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் 20 நிமிஷம் ஒரு கேமியோ ரோல் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. அடுத்து ஆக்டர் சரத்குமார் நடிப்பில் ரிலீஸ் ஆன 50வது படம் கூலி. இந்த படத்தில் ஆக்டர் மீனா ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. படம் சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம தளபதி விஜய் நடித்த 50வது படம் உங்க எல்லாருக்குமே தெரியும், சுறா படம். இந்த படம் கொஞ்சம் சுமாராக தான் போச்சு. நம்ம தளபதி விஜய்க்கு 50வது படம் கொஞ்சம் சரியா அமையல. அடுத்து நம்ம தலை ஏகே நடிச்ச 50வது படம் மங்காத்தா. இது ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. நம்ம தலை ஏகேவுக்கு நிறைய படம் சரியா அமையல. நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா ஒரு தரமான ரீஎன்ட்ரி கொடுத்தாரு அவருடைய 50வது படம் மூலியமா. அடுத்து நம்ம சியான் விக்ரம் நடிப்பில் ரிலீஸ் ஆன ஐ படம். இந்த படத்தை டைரக்டர் சங்கர் ரொம்பவே பிரம்மாண்டமாக எடுத்திருந்தாரு. சியான் விக்ரமும் ரொம்பவே உடம்பு வருத்தி பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. சில பேருக்கு இந்த படம் பிடிச்சிச்சு, சில பேருக்கு இந்த படம் பிடிக்கல. ஆனால் எனக்கு இந்த படம் ரொம்பவே பிடிச்சி. இந்த படத்துடைய கிளைமேக்ஸ்ல விக்ரம் மறுபடியும் பழைய மாதிரி நல்லா ஆயிட்டாரு அப்படின்னு காட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆக்டர் மாதவன் நடிப்பில் ரிலீஸ் ஆன 50வது படம் வேட்டை. இந்த படத்தில் ஆக்டர் ஆர்யா ஹீரோ நடிச்சிருப்பாரு. அவருடைய அண்ணனா மாதவன் நடிச்சிருப்பாரு. இந்த படம் ரொம்ப சூப்பராக இருக்கும். மாதவன் கேரக்டரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். அடுத்து ஆக்டர் பரத் நடிச்ச 50வது படம் லவ். ஒரு கிரைம் த்ரில்லர் லவ் ஸ்டோரியா எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் வாணி போஜன் நடிச்சிருக்காங்க. இந்த படம் நல்லா இருந்துச்சு. அடுத்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி நடிச்சிருக்க 50வது படம் மகாராஜா. இப்போ இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு இருக்கு. நிறைய படங்கள்ல கேமியோ ரோல்ல நடிச்சதுனால அவரு ஹீரோ நடிச்ச படங்கள் எதுவுமே சரியா போகல. அவர் சூஸ் பண்ண ஸ்கிரிப்டும் சரியா அமையல. நிறைய படங்களுடைய தோல்விக்கு அப்புறம் ஒரு நல்ல கதையை சூஸ் பண்ணி சூப்பரா நடிச்சிருக்காரு. அதுவும் ஒரு தரமான படமா இவருடைய 50வது படம் அமைஞ்சிருக்கு. அடுத்து நம்ம தனுஷ் நடிச்சிருக்க 50வது படம் ராயன். இந்த படத்தை தனுஷே டைரக்ஷன் பண்ணி அவரு ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படம் ஜூலை 27 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. தனுஷோட 50வது படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்றும் உங்கள் வேல் 10. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.